Hi student, 12th standard chapter 12 discrete mathematics example 12.1 examine the binary operation closed property of the following operation of the respectively. If ஒரு செட்டு இது நேரம் பைனரியாக இருக்குதா இல்லைன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஒரு க்ளோஸ் ப்ராப்பர்ட்டி ஃபைன் பண்ணி ஒரு பைனரி செக்ஷன் இருக்குதா இல்லைன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு டூ கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. ஏ ஸ்டார் பி ஈக்குவல் ஏ பிளஸ் 3ab minus 5b ஸ்கொயர் ஃபார் ஆல் ஏபி பிளாங்ஸ் செட்டில் இருக்குது செக் பண்ண சொல்கிறாங்க. ஏ ஸ்டார் பி ஏ மைனஸ் 1/b-1 ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு கியூலுன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. இது டூ ஃபங்க்ஷனும் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி. க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி டூ வேரியபிள் எடுக்கணும். எனி டூ வேரியபிள் ஏ கமா பி வேரியபிள் எடுக்கணும். அது ஸ்டார் எடுத்தால் இந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷன். ஓகே, சரி, செக் பண்ணி போகலாமா ஃபஸ்ட்டு? ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துங்க. டூ வேரியபிள் ஏபி பிலாங்ஸ் டு இசட்டில் இருக்குன்னு நான் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு கண்டிப்பாக இசட்டில் ஃபங்க்ஷன் இருக்கும். 3 மல்டிப்ளை பண்ணாலும் ஃபங்க்ஷன் கம்பல்சரி இருக்கும். ஒரு பி வேல்யூ ஸ்கொயர் பண்ணால் ஃபங்க்ஷன் நடக்குது, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். பி ஸ்கொயர் வேல்யூ பிஏ ஸ்கொயர் பண்ணாலும் இசட் டைம்ஸில் இருக்கும். மைனஸில் மல்டிப்ளை பண்ணி பி ஸ்கொயர் மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணாலும் இசட்டில் இருக்கும். டோட்டல் வேல்யூ ஏ பிளஸ் 3ab மைனஸ் ஃபுல் வேல்யூ ஆட் பண்ணாலும் பிலாங்ஸ் டு இசட்டில் இருக்கும். அப்போ ஏ பிளஸ் 3ab மைனஸ் 5b ஸ்கொயர் வரும். ஏ ஸ்டார் பி டூ வேல்யூ ஸ்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். அது எதில் இருக்கும்? பிலாங்ஸ் டு இசட் இருக்கும். அப்போ டோட்டல் கண்டிஷன் இட் இஸ் ஏ ட்ரூ. தேர்ஃபோர் star is a binary of z. Okay, அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. செகண்ட் இஸ் a star b equal to a minus b minus 1 for all a comma b belongs to q னு கொடுத்துறாங்க. லேட் அதே சேம் டூ வேரியபிள் q எடுக்கிறோம். a minus b பண்ணாலும் q இருக்கும், b minus 1 q இருக்கும். ஆனால் a minus b minus 1 belongs to q இருக்காது. ரீசன் என்ன? நமக்கு பிக்கு வந்து 1 போட்டால் கீழே 0 ஆகிடும். 1/0 இன்ஃபினிட்டி ஆயிடும். இன்ஃபினிட்டி கியூ வேல்யூ ஃபங்க்ஷனில் இருக்காது, நமக்கு ஹோல் நம்பரில் இருக்காது. அப்போ டஸ் நாட் ஈக்குவல் டு கியூ. அப்போ பி வந்து 1 இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஏ மைனஸ் பி பை பி மைனஸ் வந்து டிவைட் ஆகும். அப்போ பி ஈக்குவல் டு 1 ஃபேக்டர் மட்டும் இருக்கணும். அப்போ ஏ மைனஸ் பி பை பி மைனஸ் ஏ டஸ் நாட் ஈக்குவல் டு கியூ ஹோல் நம்பரில் இருக்காது. ஆனால் ஒன்று இல்லாமல் ரிமைனிங் வேல்யூ ஃபுல்லாக ஹோல் நம்பர் இருக்கும். தேர்ஃபோர் ஏ ஸ்டார் பியும் ஹோல் நம்பரில் இருக்காது. அப்போ எப்போ பைனரி ஸ்டார் வந்து பைனரி ஆப்ரேஷன் இல்லை கியூவில். அப்போ எப்போ பைனரி ஆப்ரேஷனாக இருக்கணும்? ஏ மைனஸ் பி பிலாங்ஸ் கியூனா எப்படி இருக்கணும்? இஃப் பி வந்து 1 இல்லைனா நாட் ஈக்குவல் டு 1 இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அது பைனரி ஆப்ரேஷனில் இருக்கும். அப்போ ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு கியூ இஃப் பி நாட் ஈக்குவல் டு 1. ஏன் அந்த நாட் ஈக்குவல் டு போனால் 1 மட்டும் வரக்கூடாது, 1 இல்லாமல் ரிமைனா. தேர்ஃபோர் இப்போ தானே வரும் பைனரி ஆப்ரேஷன். இது பைனரி ஆப்ரேஷன் ஏன் இல்லைன்னா எல்லா நம்பருக்கும் இருந்துச்சு. ஓகே, ஹோல் ஃபுல் டைம்ஸும் கரெக்டாக இருக்குது. மல்டிப்ளை பண்ணாலும் 3 மட்டும் பி ஸ்கொயரும் எல்லாம் ஃபுல் டைமாக ஆட் பண்ணாலும் இசட்டில் இருக்குது. ஏ ஸ்டார் பி இசட்டில் இருக்குது. ஸ்டார் இஸ் எ பைனரி. ஏ பி பிலாங்ஸ் கியூனா ஏ மைனஸ் பிக்கு டைம்ஸ் காமன் ஆகுது. ஆனால் 1 போட்டால் மட்டும் இன்ஃபினிட்டி ஆகுது. அப்போ 1 இல்லாமல் ரிமைனிங் ஃபேக்டர்லாம் கியூவில் இருக்கும். அப்போ தான் இஃப் பி நாட் ஈக்குவல் 1 இருக்கும்போது தான் நமக்கு இட் இஸ் எ ஸ்டார் பைனரி ஆப்ரேஷன். இங்கே மட்டும்தான் நமக்கு இஃப் பி ஈக்குவல் 1 வந்து டஸ் நாட் ஈக்குவல் டு ஹோல் நம்பர். ஓகே, இதுதான் நமக்கு இதோட பைனரி ஆப்ரேஷனோட டெஃபினேஷனு. அந்த எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.